பார்வதி கார்த்திகேயனுக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கார்த்திகேயனுக்கு முன்னாடி மயில் சூரபத்மனாகவும் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அவனுடைய ஆட்களாகவும் மாறி நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கார்த்திகேயன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க இங்க சூரபத்மன் சொல்றான், இங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நீ பூர்த்தி செஞ்சுட்ட, எங்களை ரொம்ப ஆனந்தப்படவும் வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கார்த்திகை லோகத்திலே அங்கேயே மறைஞ்சிட்டு இருந்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா? என்னைக்காவது ஒரு நாள் கார்த்திகை லோகத்துல இருந்து வெளியே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல கார்த்திகேயன் ரொம்ப அமைதியா, இது வரைக்கும் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, என்னோட தாய்க்காக இந்த மயில் தொகையை தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல சூரபத்மன் உடனே நான் உன்னோட உயிர் எடுக்கத்தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவனும் ரைமிங்கா சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வர கார்த்திகை பெண்கள், கார்த்திகை இங்க வந்துட்டேன்னா உனக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறாங்க. சூரபத்மனும் கிண்டலா சொல்றான், உங்க அம்மா கூப்பிடுறாங்க போப்பா அப்படின்ட்டு, நீ இந்த பெண்களோட இருந்து பெண்ணாவே மாறிட்டியா அப்படின்னு கேட்கறான். அப்படின்னா உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி இங்க இருந்து ஓடி போயிரு அப்படிங்கிறான். அதுக்கு முருகனும், அப்படி நான் ஓடணும்னா உன்னை பார்த்து முதல்ல நான் பயந்துருக்கணும், ஆனா கார்த்திகை எனக்கு பயங்கிறதே கிடையாது அப்படின்னு கார்த்திகேயன் சொல்ல, அதுவும் இல்லாம பெண்களை அபலையா நினைக்கிறது நீங்க தான் பலகீனமானவங்களா தெரியுறீங்க, ஒரு சின்ன பையனை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் மாறு விஷயம் வேற போட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம அவனுக்கு எச்சரிக்கையா என்ன சொல்லாருன்னா, எனக்கும் என்னுடைய அம்மாக்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி எனக்கு தெரியாது, ஆனா நான் எப்படி உங்களோட உயிரை எடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு சூரபத்மன் சொல்றான், நல்லா பேசுறது கத்து கொடுத்துருக்காங்க உன்னோட கார்த்திகை பெண்களான அம்மாக்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நாங்க பரிசோதித்து பாத்துக்கிறோம், இவன் போர்க்கலையில எப்படி இருக்கான் அப்படின்ட்டு உடனே கார்த்திகேயனை தாக்க வர்ற வீரர்களை கார்த்திகேயன் தாக்கி கீழே விழுக வைக்க சூரபத்மனும் சொல்றான், பரவாயில்ல நல்லா தான் பண்றேன், ஆனா நம்ம யுத்த முறைகள்ல இவனுக்கு பழக்கம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். கார்த்திகை பெண்கள் அதிர்ச்சியில நிக்க இவங்க எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் முருகன் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாரு, ஆயுதங்கள் எதுவும் இல்லாம. ஆனா சூரபத்மன் உன்னோட விளையாட்டெல்லாம் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவனோட ஆயுதத்துல இருந்து ஒரு சக்தியை அவர் மேல செலுத்த அதை இன்னும் 2 சக்திகள் தடுக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா இந்திரனும் அக்னிதேவன் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே கார்த்திகேயன் கிட்ட வர்றாங்க. அக்னிதேவன் சொல்றாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி யாரை காப்பாத்தினோ அவரை நான் இன்னைக்கும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல, இந்திரனும் நானும் காப்பாத்துவேன் அப்படிங்கிறேன். இப்ப சண்டை திரும்ப ஆரம்பமாகுது. இப்போ சூரபத்மனோட தாக்குதலை பார்த்ததுமே அக்னிதேவன் கார்த்திகேயனை பின்னாடி வா அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. முருகன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. இந்திரதேவன் சூரபத்மன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். கார்த்திகேயன் அக்னிதேவன் வரிசை கேள்வி கேட்டுட்டே வர்றாரு ஆச்சரியத்தோட, நீங்க எல்லாம் யாரும் உங்களை நான் பார்த்ததே கிடையாது, நீங்க எதுக்கு என்ன காப்பாத்த வர்றீங்க, இவங்க என்ன தாக்க வர்றாங்க அப்படின்னு கேட்க, அக்னிதேவன் இது கேள்வி கேட்கறதுக்கான நேரம் கிடையாது, இந்த அரக்கர்களுக்கு பாடம் போடுற நேரம், நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னா உங்க தாயார்கள் கிட்ட போங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் இங்க வந்து கார்த்திகேயன் கூப்பிடுறாங்க. இது உன்னோட தாயோட கட்டளை அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் கூப்பிடுறாங்க. கார்த்திகேயனும் சிலைக்காம, நான் உங்களோட கட்டளை மீறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்கிறேன், ஆனா இலாசனப்படுத்தினவங்கள நான் விட்டுட்டுலாம் வர முடியாது, அது மட்டும் இல்லாம என்ன காப்பாத்த வந்தவங்க இவங்க யாருன்னே தெரியாது, ஆனா அவங்கள தனியா விட்டுட்டு வர்றது ஒரு வீரனுக்கு அழகாவும் இருக்காது அப்படின்னு கார்த்திகேயன் சொல்ல, அக்னிதேவன் சொல்ல, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கான கால நேரம் இன்னும் வரல, உங்களுக்கு இன்னும் முழு பலமும் வரல அப்படின்னு சொல்லவும், கார்த்திகேயன் நீங்க தான் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, நம்ம நினைச்சோம்னா நம்ம 3 பேருமே சேர்ந்து அந்த அரக்கர்கள் பாடம் போட்டலாம் அப்படின்னு சொல்ல, அக்னிதேவன் மறுத்து சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கல, முடிவை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அக்னிதேவன் வர வழி இல்லாம சரி அப்படின்னு சமைச்சிட்டு இவங்க 3 பேருமே சூரபத்மனை தாக்க சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே இந்திரதேவனையும் அக்னிதேவனையும் யாரோ ஒரு மந்திர சக்தியால கட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க தாரகாசுரன் நிக்கிறான், சும்பனும் நிசமனும் நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.